ஒரு 2 வருஷம் கூப்பிட்டு படித்த பசங்களுக்கு பணம் கொடுத்தா ஒரு முட்டாள் வாத்தியார் சொல்கிறான், இவர் இளைய காமராஜர். என் வாயில் நல்லா வருது, என் தம்பி வேறு 2 கேமரா வச்சுக்கிறானுங்க. நேற்று நைட்டு மதுராந்தகம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ இருக்கார் இல்லைன்னா, நம்ம நெல்லிக்குப்பம் புகழேந்தி, அவர் பேசினார். அவர் தப்பாக பேசினாரா ரைட்டாக பேசினா அந்த உள்ள நான் போகல. அவர் பேசினா காலையில் எல்லா டிவிலையும் முன்னாள் மதுராந்தகம் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி நேற்று இரவு பேசும்போது இப்படி பேசினார், அவர் மீது நடவடிக்கை எடுன்னு போட்டால் பரவாயில்ல. இது போலதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் முன்பு. ஏன்னா என் வீட்டில் தாலி எடுத்தாலும் அது நான் பொறுப்பாடா. அப்படியே போட்டான். நான் காலையில் வயிறு எரிஞ்சு போச்சு. சன் டிவி திருப்பினா சன் டிவிலே அதான். இது போலவே முன்பு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் பேசினார். அவரை நீக்கியது போல இவரை நீக்குங்கள். எத்தப்பட்டாலும் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசினேன், ஏதாவது தவறாக பேசணும்னா எங்களை நீ அட்டாக் பண்ணால் உன்னை அட்டாக் பண்ணுவேன். அதுதான் ஆம்பளைக்கு எல்லாம் அழகு. முதுகில் குத்துறவும் பொட்டை, நெஞ்சில் குத்துறவும் ஆம்பளை. எதிர்கட்சிக்காரன் எப்போ தூங்கலையோ அப்போ நான் கரெக்டாக பேசுகிறேன்னு தானே அர்த்தம். அவன் நிம்மதியாக படுத்து தூங்குனா நான் தப்பாக பேசுகிறேன்னு அர்த்தம். அதுக்கு நான் இந்த கட்சிக்கு வரல. நான் எம்எல்ஏ கேட்க மாட்டேன், எம்சி கேட்க மாட்டேன், சேர்மன் கேட்க மாட்டேன். அப்புறம் என்ன மயிறு தாண்டா உனக்கு ஒன்றுன்னு கேட்குறியா? இந்த கட்சியோட இந்த கருப்பு சிவப்பு துண்டோட நான் சுடுகாட்டுக்கு போனால் எங்கள் அண்ணன் சேகர் வந்து என் மாரில் ஒரு மைக்கை வச்சான்னா நான் சொர்க்கத்துக்கு போவேன்டா. நீ வருவ, உடனே ஒரு 4 ரூபா 5 ரூபா கவரில் போட்டு கொடுப்ப. உடனே நீ முதலமைச்சர். இளைய காமராஜர் பற்றி தெரியுமா? அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுமா? காமராஜர்னா எப்படி இருக்கணும்? அவர் முதலமைச்சர். அவங்க அம்மா வீட்டிலேருந்து நடந்து 100 மீட்டருக்கு போய் தண்ணி பிடிக்கணும். ஒரு அதிகாரி வீட்டு வாசலிலே குழா போட்டான். யார் வீட்டில்? காமராஜர் வீட்டு வாசல். அவங்க அம்மாவை பாவம் பார்த்து அடுத்த நாள் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டார் காமராஜர். அப்படியாடா நீ? அப்படியா? தனி பிளைட்டில் எந்த நாட்டில் சண்டை நடத்துதுன்னு போனார்? தனி விமானம் பிடிச்சி போனார்ல, எந்த நாட்டு சண்டையை நிறுத்தத்துக்கு போனார்? சொல் தம்பி, எதுக்கு போனார்? யார் கல்யாணத்துக்கு? என்னடாப்பாங்க. இல்லை அவன் கரெக்டாக சொல்கிறான். நீ பழைய சூறாக இருக்குது. ஏப்பா அவரு கல்யாணமா? கல்யாணம் யாருக்கு? அவன் யாரு கூட போனார்? அதை தான் கேட்டான்பா. நான் சொன்னால் அவன் பாட்டுக்கு எல்லாம் போட்டு காலையில் எல்லா டிவிலையும் போட்டு என் உயிரை எடுத்துருவான். நீ சொன்னா இப்போ பிரச்சனை இல்லை. இதுதான் பிரச்சனை. வயசாகி போச்சுரா தம்பி, 67 வயசாகிடுச்சா. 64 நாள் உள்ளே வச்சு நுங்கு எடுத்தாரா தலைவர். எனக்கு ஆனால் எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு தான் இல்லை, இந்தியன் டாய்லெட். அங்கே பெரிய பிரச்சனையே அதான். நம்மளாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு அழுவுறதுக்கு காரணமே வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போனவங்களாம் அங்கே போக முடியாது. இட்டு போய் விட்டான் சாயந்தரம் 5:30 மணிக்கு. தலைக்கு எத்துமன் துணி வச்சு தூங்கிட்டேன். ஜெயிலில் இருந்து கேட்டான், என்ன அங்கே படுத்த உடனே தூங்கிட்டு? எங்கள் தாத்தா கலைஞர் கட்டின ஜெயிலு என் வீட்டை விட சூப்பராக இருக்குது, காற்று 4 பக்கமும் வருது, எனக்கு தூக்கம் வருது, எழுப்பாது அப்பா யாருன்னு. இலவசம்னு சொன்னால் மரியாதைக்கு தான் இறங்கி வந்தேன்னா கழுத்தை குறவலையை கடிச்சு போட்டுருவோம் உன்னை. நான்சென்ஸ். இவ்வளோ பேர் உட்காந்து கூட்டம் கேட்டிருக்கா, நீ என்ன பெரிய ஆள்? அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி அனுப்புங்க. இந்த இயக்கத்திற்காக என்னை அழித்து கொள்ளவும் நான் தயாராக இருப்பேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் பேசாததை பேசவில்லை, பேச வேண்டியதை பேசினேன். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தால் எங்கள் ஐயா தளபதி அவர்கள் என்னை ஒரு 64 நாட்கள் சிறையில் போட்டார். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் என்னுடைய இதை கூட எவனாலும் தொட முடியவில்லை. ஆனால் என் தலைவன் என்னை 2.5 மாதம் சிறையில் வைத்தார். நான் சிறைக்கு போனவுடன் எல்லோரும் நினைத்தார்கள், இவன் இருக்க மாட்டான், வேறெங்காவது சென்று விடுவான். 10 ஆண்டு காலம் உழைத்து ஆட்சிக்கு எடுத்து வந்தேன். அந்த 10 ஆண்டு காலத்தில் நான் 1 மாதம் கூட முழுதாக வீட்டில் தூங்கியதில்லை. மேடையில் பேசுவேன், போலீஸ் துரத்தும், முன்ஜாமீன் பெறுவேன், மீண்டும் பேசுவேன், போலீஸ் துரத்தும், முன்ஜாமீன் பெறுவேன். இப்படி 10 ஆண்டு காலம் இருந்துவிட்டு கடைசியில் இந்த மீனவ கிராமத்தில் இருக்கின்ற ஜெயக்குமார் என்பவர், அதிமுக மந்திரியாக இருந்தவர், என்னை பேச முடியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒரு வழக்கை போட்டார். இப்போது திருவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரே KP சங்கர், அவர்தான் என்னை ஒரு 3 வார காலம் கடல் என்றால் என்னவென்று தெரியாத எனக்கு, கடலை பார்க்காத எனக்கு 3 வார காலம் கடலில் பயணிக்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் நான் தடம் மாறாதவன். ஏனென்றால் இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதை விட பெருமை வேறு எந்த பெருமையும் இல்லை என்று நான் சத்தியமாக சொல்லுவேன். இங்கே மேடை அமைத்திருக்கிறோம், 102வது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் எங்கள் தாத்தா கலைஞருக்கு. நான் வந்தவுடன் கேட்டேன், இந்த ஊராட்சியின் பெருமை என்ன?
இந்த பகுதிக்குத்தான் ஐயா கலைஞரின் கால் பட்டது, இந்த ஊராட்சி மறுமலர்ச்சி பெற்றது என்று சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞராக இருந்தாலும், அண்ணன் தளபதியாக இருந்தாலும், எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் எங்கள் சின்னவராக இருந்தாலும், திமுக காரனின் கால் பட்டால் அவன் பொறுப்புக்கு வந்தால் அந்த ஊராட்சியோ அந்த மாவட்டமோ அந்த மாநிலமோ முன்னேறும் என்பதற்கு இந்த குன்னப்பட்டு ஒரு சாட்சி. இதற்கு முன்பு இங்கே சிப்காட் இருந்ததா? உங்களுக்கு எல்லோருக்கும் வேலை கிடைத்ததா? வேலை கிடைத்தால் கூலி கிடைத்ததா? கூலி கிடைத்தால் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு கூலி கிடைத்ததா என்பதை உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். அந்த பசங்களை கொஞ்சம் கத்தாதருக்கு சொல்லுங்களேன். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனால் காலையில் கொஞ்சோண்டு பால் டிஃபனு. இரு 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 விடுங்க 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 விடுங்க. எவரு? யாரு? 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 எந்த சாரு? யார் சொன்னது? யார் சொன்னதுன்னா கேட்டேன். சாரி சாருன்னா உயிர் வாழறதுக்கு தண்ணி தேவை. கிருஷ்ணாலு கொளுத்தின்னு சாவறதுக்கு தான் தேவை. எல்லா வீட்டுக்கும் கலைஞர் கேஸ் கொடுத்துட்டாரு தெரியுமா? உனக்கு கேஸ் கொடுத்தாரு தெரியுமா இல்லையா? இல்லை விடுங்க விடுங்க விடுங்க, அவரை விடுங்க. அவர் கேட்டாவா? இதை மாதிரி 1000 பேர் கேட்டு கோடி பேரை பார்த்துட்டு தான் இந்த மேடையில் வந்து நிற்கிறேன். நீங்கள் சொல்ல வேணாம். கிருஷ்ணாலு குத்தா கொளுத்தின்னு செத்துறாளுங்கடா பாவி. கிருஷ்ணால் கொடுக்க முடியாது. கேஸ் அடுப்பு போடணுமா தரோம். இந்த மேடையிலே சொல்லிட்டு போகிறேன் சேகரண்ணங்கிட்ட, கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி உனக்கு அடுப்பு போடணுமா வாங்கிக்கோ. சத்தியமாக கிருஷ்ணால் கிடையாது. நீ யாரையோ கொளுத்த போகிற. சத்தியமாக உனக்கு கிருஷ்ணால் எப்போ அண்ணா சேகரண்ணா, நம்ம செத்தாலும் கிருஷ்ணால் மட்டும் வாங்கி தராது அந்த ஆளுக்கு. கேஸ் அடுப்பு வாங்கி கொடு, சிலிண்டர் வாங்கி கொடு. அடுப்பூதும் பெண்களும் இந்த நாட்டில் கண்ணீர் சிந்தக்கூடாது என்று எங்கள் தாத்தா கலைஞர் கேஸ் தருவேன் என்று சொன்னார். எல்லோரும் கேட்டால் கேஸ் கொடுத்தால் அடுப்பு தருவது யார் என்று கேட்டபோது எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், மாடு தருகிறேனே கயிறு தரமாட்டேனா என்று சொல்லி கேஸோடு சேர்த்து அடுப்பையும் கொடுத்த தாத்தா எங்கள் தாத்தா கலைஞர் என்பதை மறந்து விடாதீர்கள். கொரோனா வந்துச்சு. காலையில் டிஃபன் ஒரு 50 ரூபா வச்சுக்கலாமா? 50 ரூபா வச்சுக்கலாம். மத்தியானம் சாப்பாடு ஒரு 100 ரூபா வச்சுக்கலாமா? நைட்டு டின்னர் ஒரு 100 ரூபா வச்சுக்கலாமா? அவ்வளோ ஆகாது. எல்லாம் என்ன கொடுத்தான்? புளி சோறு தயிர் சோறு தான் கொடுத்தான்ல. 300 ரூபா ஆச்சா? மொத்தமாக 3 வேளைக்கு 100 ரூபான்னா 300 ரூபா ஆச்சா? ஆனால் இந்த திருட்டு பசங்க ஆட்சியில் 650 ரூபா பில்லு போட்டு திருடின கூட்டம் தான் இந்த அதிமுக கூட்டம். அதோடு விட்டானுங்களா? அவனுங்க இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை, ஆம்புலன்ஸு கிடைக்கல, எதுவுமே இல்லை. நாங்கள் வந்த உடனே ஆஸ்பத்திரியில் இடம் இல்லாமல் ஆக்கணுமே. ஏன் ஆக்கணும்? எங்கெல்லாம் அரசாங்க பில்டிங் இருக்குதோ அதெல்லாம் பெட்டு வாங்கி போட்டு ஆஸ்பத்திரி ஆக்கணுமா இல்லையா? கேஸ் கிடைக்காம இந்த கேஸ் கொண்டு வந்தோமா இல்லையா? இதுக்கு தான் மூலக்காரம் இருக்கணும்னு சொல்லணும். அருவு கட்டவங்கிட்ட ஆட்சி இருந்தால் அம்போன்னு நம்மளை ரோட்டில் விட்டான். அருவாளிக்கிட்ட ஆட்சி வந்தால் அது அற்புதமாக நடக்கும். அதுவும் எங்கள் அண்ணன் அறிவாளி மட்டுமல்ல, எங்கள் தாத்தா கலைஞரின் உடம்பில் ஓடுகின்ற ரத்தம் எங்கள் அண்ணன் தளபதி உடம்பில் ஓடுவதால் அந்த ஓராண்டு காலத்தை அதை சரி பண்ணும். மிச்சம் 3 வருஷம்தான் ஆட்சி பண்ணும். 3 வருஷம் தானே. இந்த 3 வருஷத்தில் என் தாய்மார்கள்லாம் அக்கா தங்கச்சி மொத்தமாக அங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள் 2 பேர் தான் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. தெரியாமல் வந்து உட்காந்துட்டீங்க பொழுது. இருந்தாலும் நான் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். சரியா? வேலைக்கு போகிறீங்கல்ல, வேலைக்கு போகிறீங்களா இல்லையா? போகிறீங்க. போனால் சம்பளம் கொடுப்பானா? சம்பளம் வரோம்ல, அந்த சம்பளத்தை யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க? சிரிக்கக்கூடாது. பதில் சொல்லாத நான் போகவே மாட்டேன். விடிஞ்சா கூட நான் நீங்களே வச்சுப்பீங்க. அப்படி எனக்கு தேவையில்லை. அங்கே இருக்கிற என் அக்கா தங்கச்சிக்கிட்ட கேட்குறேன். பயங்கரமான ஆளாக தான் இருப்பாங்க பொழுது. வீட்டில் யார்கிட்டே ஒருத்தர்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணுமா இல்லையா சார்? அதான நியாயம். கொடுத்தே ஆகணும் இல்லையா? கொடுக்கணும். சம்பளம் வந்துருச்சு. இன்றைக்கி நைட்டு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் வேலைக்கு போகணும். இதே மாதிரி தான் கிளம்பணும் இல்லையா? கிளம்பணும். புடவை பிளெட்டு வச்சு கட்டிக்கலாம். பின்னு குத்துனா ஓட்டை ஆகிடும்னு சொல்லி கிளிப்பு சொருவிக்கலாம்.
காலையில் குளிச்ச தலை ஈரமாக இருந்துச்சுன்னா லூஸாக ஒரு பேண்டு போட்டுக்கலாம், சைடில் ஒரு ரோஸும் குத்திக்கலாம். ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் ஐயில் செப்பலும் போட்டுக்கலாம், ஹேண்ட்பேக்கும் மாட்டிக்கலாம். சரி விடு, என்ன சரக்கு இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ பாண்டிச்சேரி மாதிரி. ஐயா கொஞ்சம் வாங்கி வைனேண்ணா, நானும் வரேன், ஒரு கட்டிங் கொடுத்தினா நல்லாயிருக்கும். ஆகிப்போச்சுடா பாவி, 9 வருஷம் ஆயிடுச்சுடா, 9 வருஷம் ஆகுது. என் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ண அப்போ தான் இந்த மேட்ரை விட்டேன். இப்போ விலை எவ்வளோன்னு கூட தெரியாது. நீ ஜாலியாக இருக்கிறியே, ஜனங்க ஜாலியாக கூட்டம் கேட்கணுன்ற ஆசை இருக்க வேணாவா? மறுபடியும் காலைல வேலைக்கு போகணும். நைட்டு பணத்தை கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு காலைல எல்லாம் ரப்பர் பேண்டு போடலாம், பேண்டு போடலாம், ஐயில்ஸ் போடலாம், ஹேண்ட்பேக் மாட்டலாம், எல்லாம் மாட்டிட்டு யாருக்கிட்ட நைட்டு கொடுத்தியோ அங்கே போய் அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்கணுமா இல்லையா? நீ கையேந்திரதை பார்த்து உன்னை பெத்தவனும் அழுவலை, எங்கள் அண்ணன் தளபதி அழுதான், அதனால் போட்டான் கையெழுத்து. அந்த பயணம் விடியல் பயணமாக உங்களுக்கு வந்து சேர்ந்ததா இல்லையா? சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்தாச்சு. என் புருஷன் சந்தேகக்காரன், நான் கொஞ்சம் கலரு, வேலைக்கு அனுப்ப மாட்டான், எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டாங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க. பாதி பேர் அனுப்ப மாட்டான் இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன கொடுப்பேன்னா, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் முதல்வர் இந்த ஸ்டாலின், நீயும் ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன், அது உங்கள் உரிமை தொகை. இலவசம் சொன்னா ஏய் மரியாதைக்கு தான் இறங்கி வந்தேன்னா கழுத்தை குறவலையை கடிச்சு போட்டுருவோம் ஒன்று. நான்சென்ஸ். இவ்வளோ பேர் உட்காந்து கூட்டம் கேட்டிருக்கா, நீ என்ன பெரிய ஆள்? அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி அனுப்புங்க. அப்போ வீட்டில் இருந்தால் மாதம் 1000 ரூபா. இப்போ அந்த ஆள் என்ன கேட்குறான்னா, பொம்பளை கிட்ட ஏன் 1000 ரூபா கொடுக்குற, என்கிட்ட 1000 ரூபா கொடுத்தா நான் கோட்டர் கடைக்கு போவேன்னு கேட்குறான் போல ஆள். 1000 ரூபா கொடுத்துட்டார். இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸும் வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கும் 1000 ரூபா கொடுத்த உடனே இந்த 10th +2 படிக்கிறதுல பொம்பளை பசங்க அதுங்க சும்மா இருக்குமா? தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் ஆயாவுக்கு மாதம் 1000, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் +2 படிக்கிறேன், நானும் காலேஜுக்கு போவேன், காலேஜுக்கு போனால் லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் நோட்டு வாங்கணும், ஜெராக்ஸ் வாங்கணும், ஸ்டேஷனரி வாங்கணும். நான் என் அப்பன்ட்டையும் அண்ணன் தம்பிகிட்டையும் கையேந்திரனே, உனக்கு கண்டு தெரியலையா தாத்தான்னு கேட்டபோது, உன் தாத்தா போடுகிறேன் கையெழுத்து, நீ அரசு பள்ளியில் படித்திருந்தால் 12வது முடித்திருந்தால் நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ கல்லூரி படித்தால் 5 ஆண்டு படித்தால் 12 60,000 ரூபாய் உன் தாத்தா ஸ்டாலின் உன் வங்கியில் போடுவான் என்று சொன்னோம். அது புதுமை பெண் திட்டம். பையன் சும்மா இருப்பானா? யோ இது என்னைய நியாயம், ஒரே அப்பன் ஒரே ஆத்தா, எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அக்காவுக்கு 1000 ரூபா, தங்கச்சிக்கு 1000 ரூபா, எனக்கு இல்லையான்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? கேட்டான். இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கும் 1000 தருவேன், அது தமிழ் புதல்வன் திட்டம். படிச்சுட்டாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போனாங்க, வேலைக்கு போனாங்க, சம்பாரித்தாங்க, படிச்சுட்டாங்க. படித்தா வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் என்ன கேட்பான்? எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பானா இல்லையா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் எங்கே போகணும்? கம்ப்யூட்டர் சென்டருக்கு, நெட் சென்டருக்கு போகணும். அங்கே போனால் தான் எம்எஸ் படிக்கலாம், ஜாவா படிக்கலாம், டாலி படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். அதை படிக்கணுன்னா அவனுக்கு பணம் கட்டணும். அதையும் பார்த்தார் எங்கள் தளபதி. அதுக்கு நீ போவாத, உன்னை நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் நானே பயிற்சி கொடுத்து உனக்கு வேலைக்கு அனுப்புகிறேன். வேலைக்கு போகணுன்னா வேலை இல்லை, இருந்த கம்பெனிலாம் மூடிட்டாங்க. பல்லு பழனிசாமி ஆட்சியில் கம்பெனியே வரல. அப்போ என்ன பண்ணோம்? 71 வயது ஆகி போனாலும் உலகம் முழுவதும் சுற்றி வந்து தொழிலதிபர்களை பார்த்து, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குங்கள், நான் திறமையான மாணவர்களையும் மாணவிகளையும் வைத்திருக்கிறேன், அவர்களுக்கு வேலை மட்டும் கொடு என்று சொல்லி கம்பெனியெல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு கையெழுத்து போட்டு பல்வேறு கம்பெனிகள் நடைமுறைக்கு வந்துதா இல்லையா? வந்துடுச்சு. அப்போது இந்த 4 வருஷத்தில் இவ்வளோ செய்ய முடிஞ்ச எங்களால் மிச்சம் இருக்கிறத இன்னொரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்தா செய்வோம், நம்புறீங்களா இல்லையா? இதான் என்னோட கேள்வி. சரி,
ஒரு பைசா இல்லை. 5000 ரூபா கொடுக்க சொன்னால் 1000 ரூபா கொடுத்துட்டு 4000 ரூபா கொடுக்க மாட்டேன்னா. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த 4000ஐயும் கொடுத்து மாதம் 1000 உங்கள் அக்கௌண்ட்லேயும் போட்டு, மாதம் 1000 உன் பொண்ணு அக்கௌண்ட்டில் போட்டு, மாதம் 1000 உன் பையன் அக்கௌண்ட்டில் போட்டு உங்களுக்கு நான் முதல்வன் திட்டமாக கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது? செய்வதற்கு பணம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும் என்பதை எங்கள் அண்ணன் தளபதி நிரூபித்து காட்டினார். அதையும் தாண்டி அவர் உடம்பில் ஓடுவது எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞரின் ரத்தம் என்பதால் அந்த உதவிகளை அழகாக அள்ளி தந்தார். அதனால தான் இதை கேட்டால் சொல்லுவான் வாரிசு அரசியல்னு சொல்லி. இருந்தால் வரதானே செய்யும். ஆண்மை இருந்தால் புள்ள பிறக்கும், புள்ள பிறந்தால் அதுக்கு பேர் வாரிசு தானே. இங்கே நிறைய தாய்மார் உட்காந்துருக்காங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா பையனை பார்த்தா என்ன கேட்போம்? மாப்பிள்ளை போட்ட முதல்ல எடுத்துட்டியா? பொண்ணை என்ன கேட்பான்? விசேஷம் ஒன்றும் இல்லையா? இல்லைன்னா அப்போ மாப்பிள்ளை வேலைக்கு ஆகல போகுதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த அவசூல் இல்லாமல் எங்கள் தாத்தா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது. எங்கள் அண்ணன் தளபதி வந்தான், எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது. உதயநிதி வந்தான், உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது. இன்பநிதி வந்தான். உங்களுக்கு ஆண்மை இல்லை என்றால் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொல்லுங்கள். மா சுப்பிரமணியத்துக்கு நான் பரிந்துரை லெட்டர் வாங்கி தரேன், புள்ள பெற்றுக்குங்க. அதை விட்டுட்டு எங்களை பார்த்து வாரிசு அரசியல் தான். அந்த வாரிசு இருக்கிறதுனால தான் இந்த கதையை பண்ணோம். தாத்தா செஞ்சார்ல, அதை விட்டுட்டு போனோம். 5 முறை தாத்தா கலைஞர் இந்த நாட்டை ஆண்டார். 5 முறை ஆண்டார். 6வது முறையாக நாங்கள் வாக்கு கேட்டு வந்தோம். அப்போது எங்கள் தாத்தா கலைஞர் என்ன சொன்னார்? 6வது முறையாக எனக்கு நீங்கள் வாக்களித்தால், என்னை இந்த நாட்டின் முதலமைச்சராக்கினால், என் தாய்மாரே பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழு. மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? உனக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? மீண்டும் தாத்தா, நான் இருக்கிறேன், வா. மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு குழந்தையை காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? உனக்கு வாங்கி தர உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? காலேஜுக்கு போக வேண்டுமா? பணம் கட்ட உன்னிடம் காசு இல்லையா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவளுக்கும் பிள்ளை பெற்றதா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார். 58 வயதாகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே
கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா அழுதாயா ஈ மொய்க்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா அழுதாயா சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா கொளுத்த வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ கொளுத்துவதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா டெத் சர்டிபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் இந்தியாவில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோத்தா சொல்றதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குத. என் தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அதோட விட்டாரா? இவ்வளவும் செஞ்சு எங்கள் தாத்தா கலைஞர் நட்டு நிற்க வச்சா இப்போ ஒரு சின்ன பையன் வந்து 2026 ஸ்ட்ரைட்டாக போய் முதலமைச்சர் சீட்டு. என்னடா பாவி, 2024 ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் வருது. நோ 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 நோ, ஐ டோன்ட் வாண்ட் அபவுட் 24, ஐ வாண்ட் ஒன்லி 26. நிற்கிறோம் அடிக்கிறோம் நேராக போய் சீட்டில் உட்காந்துக்கிறோம். அப்போ நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சி நடத்துவோம். அவன் மேலே எனக்கு கோபம் இல்லை, சின்ன பசங்க அவன் பின்னாடி சுத்துறதுல தப்பு இல்லை. ஆனால் என்ன செய்தாய்? இப்போ நான் சொன்னேனே, கொரோனா வந்தது, எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காத்தோம். விஜய் அப்போது எங்கே போயிருந்தார்? எவளோடு நடித்து கொண்டிருந்தார்? வெள்ளம் வந்தது எங்கே போனார்? புயல் வந்தது எங்கே போனார்? ஒரு 2 வருஷம் கூப்பிட்டு படித்த பசங்களுக்கு பணம் கொடுத்தா ஒரு முட்டாள் வாத்தியார் சொல்கிறான் இவர் இளைய காமராஜர். என் வாயில் நல்லா வருது, என் தம்பி வேறு 2 கேமரா வச்சுக்கிறானுங்க. நேற்று நைட்டு மதுராந்தகம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ இருக்கார் இல்லைன்னா, நம்ம நெல்லிக்குப்பம் புகழேந்தி, அவர் பேசினார். அவர் தப்பாக பேசினாரா ரைட்டாக பேசினா அந்த உள்ளே நான் போகல. அவர் பேசினா காலையில் எல்லா டிவிலையும் முன்னாள் மதுராந்தகம் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி நேற்று இரவு பேசும்போது இப்படி பேசினார், அவர் மீது நடவடிக்கை எடுன்னு போட்டால் பரவாயில்ல. இது போல தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் முன்பு. ஏன்னா என் வீட்டில் தாலி எடுத்தாலும் அது நான் பொறுப்பாடா? அப்படியே போட்டான். நான் காலையில் வயிறு எரிஞ்சு போச்சு. சன் டிவி திருப்பினா சன் டிவிலே அதான். இது போலவே முன்பு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் பேசினார். அவரை நீக்கியது போல இவரை நீக்குங்கள். எத்தப்பட்டாலும் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசினேன், ஏதாவது தவறாக பேசணும்னா எங்களை நீ அட்டாக் பண்ணால் உன்னை அட்டாக் பண்ணுவேன். அதுதான் ஆம்பளைக்கு எல்லாம் அழகு. முதுகில் குத்துறவும் பொட்டை, நெஞ்சில் குத்துறவும் ஆம்பளை. எதிர்கட்சிக்காரன் எப்போ தூங்கலையோ அப்போ நான் கரெக்டாக பேசுகிறேன்னு தானே அர்த்தம். அவன் நிம்மதியாக படுத்து தூங்கினா நான் தப்பாக பேசுகிறேன்னு அர்த்தம். அதுக்கு நான் இந்த கட்சிக்கு வரல. நான் எம்எல்ஏ கேட்க மாட்டேன், எம்சி கேட்க மாட்டேன், சேர்மன் கேட்க மாட்டேன். அப்புறம் என்ன மயிர் தாண்டா அவனுக்கு ஒன்றுன்னு கேட்குறியா? இந்த கட்சியோட இந்த கருப்பு சிவப்பு துண்டோட நான் சுடுகாட்டுக்கு போனால் எங்கள் அண்ணன் சேகர் வந்து என் மாரில் ஒரு மைக்கை வச்சான்னா நான் சொர்க்கத்துக்கு போவேன்டா. வேற ஒரு மயிரும் தேவையில்லை இந்த கட்சிக்கு. எனக்கு ஒரு மயிரும் வேணாம். இவ்வளோ முடி இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, என் தாய்மாரெலாம் எப்படி உட்காந்துருக்காங்க? சேர் போட்டு தானே உட்காந்துருக்க. உங்கள் ஆயா தாத்தா காலத்தில் போய் சேர் போட்டு உட்காருவியா? நீ உட்கார விடுவானா? ஒன்று வேணாம். ஒரு பொண்ணு பார்த்து கை நினைக்க போ, என்ன சொல்லுவான்? எருமை மாடு. ஆம்பளை நிற்கிறான் எருமை மாடு மாதிரி உட்காந்து இறங்கடி கீழே. சொன்னாங்களா இல்லையா? இதோ எங்கள் அக்கா தங்கச்சி இவ்வளவு பேரை சேர் போட்டு உட்கார வச்சுவேன். இதாண்டா திமுக செஞ்ச சாதனை. நல்லா என்ன சொன்னான்? பொம்மைன்னு சொன்னான். உனக்கு என்ன வேலைன்னு சொன்னான்? வேலைக்கு போவாத, படிக்காத, வேற என்ன பண்ணணும்? ஆம்படியா கூப்பிட்டா போ, கேட்கும் போதெல்லாம் புள்ள பெற்று போடு. இதான சொன்னான். இப்போ அதான பிஜேபியும் சொல்கிறான். நாங்கள் அப்படியா சொன்னோம்? நான் சொன்னேன்ல, எங்கள் தாத்தா கலைஞர் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு கொடுத்தாரா இல்லையா? அவரோட புள்ள எங்கள் அண்ணன் தளபதி என்ன பண்ணுறாரு? மகளிர் உரிமை தொகை, பஸ் பயண இலவசம், புதுமை பெண் திட்டம். எங்கள் தாத்தா கலைஞர் நொண்டிய மாற்றுத்திறனாளின்னு சொன்னார். எங்கள் அண்ணன் தளபதி மாற்றுத்திறனாளிக்கு நலவாரியம் கொடுத்து அவனுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து அரசாங்க வேலை கொடுக்குறார். எங்கள் தாத்தா கலைஞர் 9
திருநங்கைன்னு சொன்னார். எங்கள் அண்ணன் தளபதி திருநங்கைக்கும் ஊர்காவல் படையில் வேலை கொடுக்குறார். எங்கள் தாத்தா கலைஞர் கன்னியாகுமரியில் சிலை திறந்தார். எங்கள் அண்ணன் தளபதி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தா பாறைக்கும் கண்ணாடி பாலம் போட்டார். எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினார். எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலையும் கோவையிலையும் டைட்டில் பார்க் கட்டிங்கிறார். எங்கள் தாத்தா கலைஞர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலை அழகாக மாற்றினார். எங்கள் அண்ணன் தளபதி அவர் பேரில் கிண்டியில் அதை விட சூப்பர் ஆஸ்பத்திரி கட்டினான். இதாண்டா அப்பன் புள்ள உறவு. செஞ்சோமா இல்லையா? நீ வருவ, உடனே ஒரு 4 ரூபா 5 ரூபா கவரில் போட்டு கொடுப்ப, உடனே நீ முதலமைச்சர். இளைய காமராஜர் பற்றி தெரியுமா? அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுமா? காமராஜர்னா எப்படி இருக்கணும்? அவர் முதலமைச்சர். அவங்க அம்மா வீட்டிலேருந்து நடந்து 100 மீட்டருக்கு போய் தண்ணி பிடிக்கணும். ஒரு அதிகாரி வீட்டு வாசல்லே குழா போட்டான். யார் வீட்டில்? காமராஜர் வீட்டு வாசல். அவங்க அம்மாவை பாவம் பார்த்து அடுத்த நாள் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டார் காமராஜர். அப்படியாடா நீ? அப்படியா? தனி பிளைட்டில் எந்த நாட்டில் சண்டை நடந்ததுன்னு போனார்? தனி விமானம் பிடிச்சி போனார்ல, எந்த நாட்டு சண்டையை நிறுத்தத்துக்கு போனார்? சொல்லு தம்பி. எதுக்கு போனார்? யார் கல்யாணத்துக்கு? நடப்பாங்க. இல்லை இல்லை, அவன் கரெக்டாக சொல்கிறான். நீ பழைய சூறாக இருக்குது. ஏப்பா அவரு கல்யாணமா? கல்யாணம் யாருக்கு? அவன் யாரு கூட போனார்? அதை தான் கேட்டான்பா. நான் சொன்னால் அவன் பாட்டுக்கு எல்லாம் போட்டு காலையில் எல்லா டிவிலையும் போட்டு என் உயிரை எடுத்துருவான். நீ சொன்னா இப்போ பிரச்சனை இல்லை. இதுதான் பிரச்சனை. வயசாகி போச்சுடா தம்பி. 67 வயசாகிடுச்சா? 64 நாள் உள்ளே வச்சு நுங்கு எடுத்தாரா தலைவர்? எனக்கு ஆனால் எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு தான் இல்லை, இந்தியன் டாய்லெட். அங்கே பெரிய பிரச்சனையாக தான். நம்மளாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு அழுகிறதுக்கு காரணமே வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போனவங்களாம் அங்கே போக முடியாது. இட்டு போய் விட்டான் சாயந்தரம் 5:30 மணிக்கு. தலைக்கு எத்துமான துணி வச்சு தூங்கிட்டேன். ஜெயிலில் வந்து கேட்டான், என்ன அங்கே படுத்த உடனே தூங்கிட்டு? எங்கள் தாத்தா கலைஞர் கட்டின ஜெயிலு என் வீட்டை விட சூப்பராக இருக்குது, காற்று 4 பக்கமும் வருது, எனக்கு தூக்கம் வருது, எழுப்பாதியா போயான்னு. அப்போ அதை விட வசதியாக இருந்தால் எனக்கு தூக்கம் வருமா? வராது. அதனால் எந்த சுகமும் இல்லை. இவ்வளவு எழுந்து இப்போ இங்கேயே கேட்குறேன், வீட்டில் ஒரு பொண்ணு பிறகுது, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ண 3வது மாதம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போன மறுநாள் பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு தெரியுது. என்ன பண்ணுவீங்க? உன் மனசில் கை வச்சு சொல்லு. இது கருவான நேரம், அப்பன் ஜெயிலுக்கு போயிட்டான், இதை கலைச்சிருன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா தம்பி? சொல்லுவாங்கல்ல. அந்த நிலைமை எங்கள் அண்ணன் தளபதி. காதல் மனைவியோடு கட்டிலில் புரள வேண்டிய வயதில் காதல் மனைவியை தவிக்க விட்டு விட்டு ஓராண்டு காலம் காராகிரகத்துக்கு போனவன் எங்கள் அண்ணன் தளபதி. அவர் சிறைக்கு போனதற்கு பின்னால், இது கிராமம் என்பதால் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், ஒருவள் மாசமாகிவிட்டால் கை நிறைய வளையல் போட்டு 5ஆம் மாதம் மறுபடம் வைத்து 7ஆம் மாதம் ஜடை செய்து 9ஆம் மாதம் சீமந்தம் நடத்துவீர்களா இல்லையா? என் தாய்மார்களே, எங்கள் அண்ணி துர்காவிற்கு 5ஆம் மாதம் ஜடை தைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளே தன்னம் தனியாக ஆஸ்பத்திரிக்கு போனால், பிள்ளையை பெற்றால், பெற்றெடுத்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியிலே காட்டினால், காதலவனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக்கிய கருவை எல்லோரும் கலைத்துவிடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, காப்பாற்றி எடுத்து வந்திருக்கிறேன். இதுதான் நீ கருவாக்கிய குழந்தை என்று காட்டினார் எங்கள் அன்னை துர்கா. பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி. காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவுல தியாகிடால் லவடைக்க பாலுங்களா. கருவுல தியாகி எவன் வீட்டுல நடக்கும்? உன் வீட்டுல அப்படி நடந்து 3ஆம் மாசம் பையன் ஜெயிலுக்கு போயிட்டா பொண்ணை கூட்டு போயிட மாட்டீங்க? போவீங்களா இல்லையா? நான் கூட்டம் பேச வரல, நியாயம் கேட்க வந்திருக்கேன். உதயநிதி என்ன பண்ணார்? அவர் ஏன் இப்போ மந்திரி ஆனார்? அவன் மந்திரி ஆனதுனால தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் நூலகம் கட்டி கொடுத்தான். அவன் மந்திரி ஆனதுனால தான்டா ஒரு ஊராட்சியிலையும் அந்த விளையாட்டு கிட்டு வந்தது. இப்போது பார், இங்கே நலத்திட்ட உதவி புடவை கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இங்கே பார், கிரிக்கெட் கிட்டு எதுக்கு வந்தது? அவர் இளைஞரணி செயலாளராக இருக்கிறதுனால. பார்பலா கார் பந்தயம் எவ்வளோ நடத்தினான் ஆசியாவில்? எங்கள் அண்ணன் உதயநிதி தான் நடத்தினான்.
செஸ் ஒலிம்பியாட் ஷார்ட் பீரியடில் நடத்த முடியுமான்னு கேட்டார் நரேந்திர மோடி. அவரே மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி நடத்தி காட்டினா எங்கள் அண்ணா உதயநிதி. இன்று இளைஞர்களை கிட்டத்தட்ட 75 லட்சம் இளைஞர்களை கட்சிக்கு கொண்டு வந்த ஒரே இளைஞன் எங்கள் அண்ணன் உதயநிதி. 188 பேச்சாளர்களை இந்த கட்சிக்கு கொடுத்தவன் எங்கள் அண்ணன் உதயநிதி. இந்த 2 தேர்தல் அல்ல, 2019 ஆரம்பித்து எல்லா தேர்தல்களிலும் திமுகவை ஜெயிக்க வைக்க வேனில் பிரச்சாரம் பண்ண ஒரே ஹீரோ எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை. அதனால் நாங்கள் வழி வழியாக வந்தாலும் வழிமாறி போகாமல் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கின்ற தாய்மார்களை கேட்பதெல்லாம் எங்களை எதிர்க்கின்ற கட்சிகளை எண்ணி பாருங்கள். அதிமுக 5 உடைஞ்சு போச்சா? ஐயா கலைஞர் காலத்தில் கூட இப்படி அல்ல. எங்கள் அண்ணன் தளபதி காலத்தில் அதிமுக 5 போச்சா? எங்களை எதிர்க்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகன் சண்டை. ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற சண்டைக்கு திமுகவை வம்புக்கு இழுக்கிறாரே அன்புமணி, நியாயமா என்பதை இந்த ஊரில் கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், தாயை பாட்டிலால் அடித்தார். அன்றே எந்த மாவட்ட செயலாளரை வரக்கூடாது என்று சொன்னாரோ அன்றே நான் செத்து போனேன். இந்த குழப்பத்திற்கு காரணம் திமுக என்று அன்புமணி சொல்கிறாரே, பச்சை பொய், வடிகட்டிய பொய். யார் சொல்றது? ராமதாஸ் சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் வம்பு நடந்தால், உங்கள் வீட்டில் குழப்பம் நடந்தால், உங்கள் வீட்டில் எவன் பெரியவனோ அவனை அழைத்து வந்து பஞ்சாயத்து பேசி சமரசம் பேசுவீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? இதுதானே எங்களுக்கு வேலை. மற்ற கட்சியில் கூட நாங்கள் தான் 2019 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 9 தேர்தலை சந்தித்து 9 தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒருவன் இந்தியாவில் இருக்கிறான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை என்ற நிலைக்கு எங்கள் அண்ணன் தளபதி இருக்கிறார். இந்த ஊராட்சியில் வாழுகின்ற மக்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருந்தால், ஈவு இரக்கம் இருந்தால், நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிடுவது உண்மையாக இருந்தால் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். 72 23 வயதை கடந்துவிட்ட ஒரு தலைவன் உலகமெல்லாம் சுத்துகிறான். என்னை கூட எல்லோரும் கேட்டார்கள், எப்படி எப்பா முடிகிறது இந்த வயதில்? காலையில் கன்னியாகுமரி, மதியம் மதுரை, மாலையில் திருச்சி, இரவில் சென்னையில் சுற்றுகிறாரே, எப்படி முடிகிறது என்று கேட்டான். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் சுத்தினால்தான் அவர் கலைஞரின் மகன், இல்லை என்றால் இல்லை என்றேன். ஏன் என்று கேட்டான். 1952 பராசக்தி படம் வருவதற்கு முன்னால் படம் வந்ததா இல்லையா? அப்போதும் படம் வந்தது, பராசக்தியும் வந்தது. ஆனால் அதற்கு முன்பு வந்த படங்களில் 20 பாட்டு வரும். 5 பாட்டுக்கு தூங்க வேண்டும், 2 பாட்டுக்கு பாத்ரூம் போக வேண்டும், 2 பாட்டுக்கு டம் அடிக்க வேண்டும். பராசக்தி என்ற படம் வந்ததற்கு பின்னால் தான் 2.25 மணி நேரம் சிமிட்டக்கூட கண்ணை இமைக்காமல் பார்க்க வைத்த படம் பராசக்தி. அப்போ எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு இன்றைக்கி நாட்டில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கிறான். அந்த நிலையில் இந்த நாட்டை நிறுத்தி இருக்கிறோம். இந்தியாவில் 21 மாநிலம், 9 யூனியன் பிரதேசம், எல்லோரும் வாயை பொத்தி கொண்டு கவர்னரை பார்த்து அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்கள் அண்ணன் ஒருவன் தான் சுப்ரீம் கோர்ட் போனான், வழக்கு போட்டான். கவர்னர் போடாத கையெழுத்தை சுப்ரீம் கோர்ட்டை போட வைத்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் உண்டென்றால் எங்கள் அண்ணன் தளபதி. ஆகவே பணம் கொடுக்காமல் ஏமாற்றினாலும், காசு தர மறுத்தாலும், எது நடந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று உழைக்கின்ற எங்கள் அண்ணன் தளபதி பின்னால் நீங்கள் அணிவகுத்து நின்றால் அவர் உங்களை என்றும் சோடை போக விட மாட்டார். உங்களை தன்மானம் உள்ளவர்களாக வாழ வைக்க, தரமுள்ளவர்களாக வாழ வைக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருப்பது அவசியம். அந்த அவசியத்தை நீங்கள் உணராமல் ஒருவேளை மாற்றி வாக்களித்தால் இங்கே இருக்கின்ற பெண்களுக்கு சொல்வேன், சொத்தில் சமபங்கு சட்டம் இருக்காது, நீங்கள் வேலைக்கு போக முடியாது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கிறான், பெண்களை அடிமையாய் நடத்துவது பிஜேபியின் வேலை, அவனோடு சேர்ந்து கொண்டு இவனும் அப்படித்தான் நடப்பான். ஆகவே வருகின்ற தேர்தலில் நான் எல்லா ஊரிலும் பேசும்போது எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று நான் கேட்டதே இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு காலத்தில் வாக்கு சீட்டு, அந்த சீட்டை பிரித்து மையை எடுத்து முத்திரையில் குத்தி பின்பு
முத்திரை பதித்து மடித்து பெட்டியில் போட வேண்டும். அது 1/4 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போது மிஷின் வந்து விட்டது. அந்த மிஷினில் உதயசூரியனுக்கு நேராக ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமைக்கினால் கீ என்ற ஒரு சத்தம் வரும். அதற்கு தேவைப்படும் நேரம் 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் செலவு செய்து நீங்கள் ஒரு பட்டனை அமைக்கினால் 5 ஆண்டு காலம் இங்கே இருக்கின்ற சேகரும் ஊராட்சி மன்ற தலைவரும் 5 ஆண்டு காலம் உங்கள் காருக்கு செருப்பாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்.